ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கன்னிராசிக்கு இந்த ராசி பிடிக்கும், இந்த ராசி பிடிக்காது. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, 4 பேர்கிட்ட பழகுறீங்க, சரியா நேர்களே? அப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே மற்றவங்கள்ட்ட பழகுறீங்க. ஸோ அதுக்கும் ராசி வேணும். ஸோ ராசியை பற்றி தான் நம்ம உறவு முறைகள், தொழில், வியாபாரம், உத்தியோகம் இது போன்ற விஷயத்தில் நம்ம பரஸ்பரமாக இருக்க முடியும். ராசிக்குன்னு ஒரு பலன்கள் இருக்குது, சரியா? ராசிக்குன்னு ஒரு வேவ்லென்த் இருக்குது, ஒரு எதிர்மறை நேர்மறை தாக்கம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஒருத்தரோட ராசிக்கும் இன்னொருத்தரோட ராசிக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. எதிர்மறை சிந்தனையும் இருக்குது, நேர்மறை சிந்தனையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை யார் வேணாலும் வச்சுக்கலாம். கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாக வச்சுக்கலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது முழுமையான பலனை தரும். 12 வயசுங்கிறது ஒரு மனிதனுக்கு விவரம் தெரிஞ்சு இண்டிபெண்ட்டாக இருக்கிற வயசு தான் 12 வயசு. ஸோ 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ராசிக்கு தான் சொல்லியிருக்கிறேன் நான். இது போக லக்கணம், தசாபுத்தி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும், சரியா நேர்களே? நான் கன்னிராசிக்கு தனிப்பட்ட ராசிகளும் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இப்போ கன்னிராசிக்கு மேசராசியை பற்றி போட்டிருந்தேன், கன்னிராசி கும்பராசியை பற்றி போட்டிருந்தேன். அது மாதிரி அடுத்து வருகிற நாட்களையும் கன்னிராசிக்கு ஒவ்வொரு ராசியும் எது மாதிரி விஷயத்தில் மேட்ச் ஆகும்னு தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசியை சேர்த்து மொத்தம் 12 ராசி இருக்குது. இந்த காலபுருஷ சக்கரத்தில் 12 ராசி இருக்குது. ஸோ அந்த மற்ற 12 ராசியும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்கள் ராசிக்கும் சொல்கிறேன் நான், கன்னிராசிக்கும் ஏகராசிக்கும் எப்படி பொருந்தும் அதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பொருந்தும் ராசி என்ன, சவாலான ராசி என்ன, பொருந்தாத ராசி என்ன, அதை மூணையும் சொல்லிடுறேன். அதுபோக மற்ற ராசிகள், மற்ற 11 ராசிகள் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் பொருத்தம் இல்லாமல் போவாங்க, எந்தெந்த விஷயத்தில் பிடிக்காமல் போயிடும் அதை சொல்லிடுறேன். மற்ற விஷயத்தில் நியூட்ரலாக இருப்பாங்க, சரியா? ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன். மற்றது எல்லாமே ஓரளவு நியூட்ரலாக போயிடும். நியூட்ரலாக இருந்தாலே நம்ம ஓரளவு சமாளிச்சிடலாம், பேலன்ஸ் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்தில் அவங்க மைனஸாக இருப்பாங்களோ அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு சிலருக்கு சில விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சில ராசிக்காரங்க சில விஷயத்தில் பிரச்சனையாக இருப்பாங்க. அந்த பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான தீர்வு சொல்வேன். வேத ஜோதியத்தின்படி அதுக்குண்டான பரிகாரம், வழிபாடு சொல்வேன். ரிசல்ட் அதான். அதாவது உங்களுக்கு நான் சொல்கிற ரெமெடி பரிகார வழிபாடு, அதை தான் சொல்ல முடியும். ஃபிசிக்கலாக என்னால் சொல்ல முடியாது, சைக்காலஜிக்கலாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எதாக இருந்தாலுமே இதுக்கு உட்பட்டு தான் பலன்கள் இருக்கும். அதாவது மனிதனுடைய வழிபாடு அண்டு பரிகாரம். பரிகாரங்கிறது என்ன, ஒரு சின்ன செயல்பாடு தான். அதை தொடர்ந்து செஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் மேச ராசியில் இருக்கிறாரு. அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, 2 பேரும் நல்லா தான் இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தில் மட்டும் பிரச்சனை வருது. என்ன, அவர் தினமும் குடிக்கிறாரு, சரியா? தினமும் குடிக்கிறாரு, ஹெல்த்தை பாதிச்சுக்குது, ஹெல்த்தை கெடுத்துக்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. மற்றபடி நல்லா இருக்கிறாரு, உத்தியோகத்துக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. ஆனால் சாயந்தரம் 7 மணி ஆனால் போதும் சரக்கு அடிச்சிடுறாரு. இது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ கன்னிராசியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு இதுக்கு என்ன தீர்வு சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பலன் சொல்வேன், சரியா? பரிகாரம் சொல்வேன். ஸோ பொதுவாக நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தீர்வு சொல்வேன். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களால் பிரச்சனை இருக்கும். இப்போ கன்னிராசியில் ஒரு ஆண் இருக்கிறாரு, அவருக்கு கும்பத்தில் ஒரு மேலதிகாரி இருக்கிறாரு, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, டெய்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்ன விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாரு? உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் பர்சனல் விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாரா? உங்கள் ஒர்க்கு விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாரா? இல்லைனா நீங்கள் லீவு கேட்கும்போது லீவு கொடுக்க மாட்டேங்கிறாரா? இல்லைனா உங்களை மேலதிகாரிகிட்ட, ஓனர்கிட்ட சந்திக்க விட மாட்டேங்கிறாரா? இது மாதிரி பிரச்சனையை சொல்லணும். சார், நான் கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், என் மேலே அதிகாரி கும்பராசிக்காரரு, அவர் நட்சத்திரம் எனக்கு தெரியாது, ஆனால் கும்பராசின்னு எனக்கு தெரியும். என்னை எங்கள் பாஸ்கிட்ட சந்திக்க விட மாட்டேங்கிறாரு, எங்கள் பாஸ்கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுக்குறாரு. இப்படி பிரச்சனை சொன்னீங்கன்னா அது கரெக்டாக நான் ரெமெடி சொல்லுவேன். அதாவது நம்ம நோய் குறிப்பு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மருந்து கொடுக்கலாம். இப்போ டாக்டரை பார்க்க போனாலும் பாருங்கள், அந்த காலத்துலலாம் மருந்து எழுதி கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, டெஸ்ட் எழுதிட்டு வர சொல்லிடுவாங்க. இப்போ டாக்டரை பார்க்க போகிறோம், ஒரு பிரச்சனைனா ஒரு 4 டெஸ்ட் எழுதிடுவார். பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஏதோ ஒரு டெஸ்ட்டு, சரி? அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் ப்ரிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணுவார். பெர்மனெண்ட்டாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுவார், மருந்து கொடுப்பார். அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் பிரச்சனையை தெளிவாக என்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக அதுக்கு சில பரிகார வழிபாடு சொல்லலாம். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும். இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வீடியோவுக்கு வரவே இல்லை, வீடியோவை பற்றி பலனை சொல்லவே இல்லை. ஆனால் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். பிரச்சனை இருக்குன்னு லபான்னு அடிக்கிறத காட்டிலையும் பிரச்சனையை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது ஒரு ஜோசியக்காரங்கிட்ட சொன்னோம்னா அதுக்கு அவங்க பரிகார வழிபாடு சொல்லுவாங்க. அது நல்லா ஜோசியக்காரங்கிட்ட சொல்லணும், சரியா? இதை தான் சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, உடலில் ஒரு கோளாறு இருக்குன்னா நல்ல டாக்டரை பார்க்கணும். அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே,
சரியா? ஓகே. கன்னிராசினியர்கள் அறிவார்ந்தவர்கள், அறிவுக்கு பகுத்தறிவானவர்கள். ஸோ அதனால் கன்னிராசிக்கு ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீடியோவுக்கு போவோம். கன்னிராசிக்கு வந்து இணக்கமான ராசி அப்படி பார்த்தோம்னா கன்னிராசி ஒரு நில ராசி. அதனால் ரிஷபம், மகரம், நீர்ராசி, கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 5 ராசிக்காரங்களும் ஓரளவு இணக்கமாக போயிடுவாங்க. ஏன்னா கன்னிராசி வந்து ஒரு அறிவார்ந்த ராசி, பகுத்தறிவு உள்ள ராசி. எதையுமே பிரித்து பார்ப்பீங்க. சரியா? புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, நேர்த்தியாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இணக்கமான ராசிகள்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன ராசி இந்த 5 ராசியும் நல்லபடியாக உங்களுக்கு ஒத்து போவாங்க. ரிஷபம், மகரம், கடகம், விருச்சிகம், மீனம். இருப்பினும் சில விஷயத்தில் வந்து இவங்க வந்து முரண்படுவாங்க. அது என்ன விஷயம்னு தனித்தனியாக சொல்கிறேன். பொதுவாக கன்னிராசிக்கு இவங்கெல்லாம் ஓரளவு இணக்கமாக போயிடுவாங்க, மேட்சிங்காக போயிடுவாங்க, பேரலாக போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து எதிர்க்கிற ராசி யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வந்து சில பேர் இருக்கிறாங்க. மேசம் முதலையே மேசம் வரும், அடுத்து வந்து தனுசு வரும். இதில் 2 நெருப்பு ராசி தான். சிம்மமும் வரும். எப்படின்னா மேசம் வந்து எப்படின்னா அதிரடியாக இருப்பாங்க, நிதானமற்ற செயல்பாடு இருக்கும். ஆனால் கன்னி வந்து அமைதியாக திட்டமிட்டு செய்வாங்க. அதனால் அவங்களோட அதிரடி ஒரு அதிகார போக்கு, ஆளுமை போக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒத்து போகாது. அதனால் மேசத்துக்கும் கன்னிக்கும் எதுகே மோனை தான். சரியா? என்ன சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லும்போது பொருந்தா கூட்டணி தான். ஸோ கன்னிக்கு மேசத்துக்கு வந்து இயற்கையிலே ஒத்து போகாது. அடுத்து தனுசு ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் தனுசு வந்து சுதந்திரமாக இருப்பாங்க, சுதந்திரத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. கன்னி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய இழுவைக்கு இவங்களால் போக முடியாது. கன்னி வந்து நிதானித்து அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக யோசனை பண்ணுவாங்க. தனுசு அப்படி கிடையாது, படாபட்டாக இருப்பாங்க, திடீர்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கன்னி அப்படி செலிப்ரேட் பண்ணாது. இதனால் தனுசு ராசிக்கும் கன்னிக்கு சில பிரச்சனை வரும். அடுத்து சிம்மம் வந்து ஆதிக்கம் செலுத்தும், அடிமைப்படுத்தும் கன்னியை. அதனால் கன்னி வந்து சில நேரம் எரிச்சல் படும். என்னடா இப்போ பார்த்தா நம்மளை விரட்டிகிட்டே இருக்கானே அப்படின்னு எரிச்சல் பட்டு சில பிரச்சனை வரும். அதுபோல் கும்பமும் அப்படித்தான். சரியா? கும்பமும் வந்து சில நேரம் வந்து கன்னிராசிக்கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், வெறுப்பு தட்டும். கும்பம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், வெறுப்பு தட்டும், உத்தியோக ரீதியாக சில பிரச்சனையை கொடுக்கும். சரியா? வேலை வாங்கிட்டே இருக்கும். கன்னிராசிக்கு ரெஸ்ட்டு கொடுக்காது. கன்னிராசினை பார்த்தாலே கண்ணில் ஆகாது, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ கும்பராசியும் வந்து கன்னிராசிக்கு அந்தளவு ஆகாது, சவாலான ராசி. கும்பம், மிதுனம், துலாம் இது 3மே வந்து கன்னிராசிக்கு சவாலான ராசி. மிதுனமும் அப்படி தான். கன்னிராசியை வந்து காரியத்துக்கு தான் வச்சுக்கிறோம், காரியம், கர்மம், தொழிலுக்காக தான் வச்சுக்கிறோம். கன்னிராசி மேலே அந்தளவு அக்கறையாக இருக்காது. துலாம் வந்து கொஞ்சம் தேவைக்கு வச்சுக்கிறோம், செலவுக்கு வச்சுக்கிறோம். தனக்கு செலவுனா கன்னிராசிக்காரனை கூட்டு வச்சுக்கிறோம், தன்னோட தேவைக்கு, செலவுக்கு, விரயத்துக்கு கன்னிராசி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் கன்னிராசிக்கு சவாலான ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளுமே வந்து உறவு இருந்தாலுமே ஒரு சவாலோடு தான் இருக்கும், ஒரு சேலஞ்சோடு தான் இருக்கும். அவங்ககிட்ட எப்போயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகாத ராசின்னா 3 ராசியை சுத்தமாக சொல்லிடலாம். கன்னிராசிக்கு ஆகாதவங்க மேசம், சிம்மம், தனுசு. இணக்கம் அப்படின்னோம்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரிஷபம், மகரம், கடகம், விருச்சிகம், மீனம் இவங்கெல்லாம் ஓரளவு இணக்கமாக போயிடுவாங்க. ஓகே நேயர்களே, இப்போ நான் சில இது விடுபட்டு போயிருப்போம். நான் சொன்னதில் சில இது விடுபட்டு போயிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே நட்சத்திர ரீதியாக கேளுங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து பலன்கள் சொல்ல முடியும், அந்த பரிகார வழிபாடு சொல்லணும். கன்னிராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, உத்திரம், சித்திரை, அஸ்தம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் சார் நான் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், கும்பராசியில் சோக்கு எனக்கு ஒத்து போக மாட்டேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு சொல்லுவேன். கேட்குற கேள்வியை தெளிவாக கேட்கணும். சில பேர் கேள்வி கேட்குறதே தெரிய மாட்டேங்குது. சரியா? சும்மா ஒரு எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு மொட்டையாக கேட்குறாங்க. அதுபோல் நீங்கள் கேட்குறது வந்து தமிழில் கேளுங்க, இல்லைனா இங்கிலீஷில் கேளுங்க. தங்கிலீஷில் கேட்காதீங்க, அது எனக்கு புரிய மாட்டேங்குது, படிக்க முடியல. சரியா? உங்கள் மனசுக்குள்ளே நினச்சி அப்படியே டைப் பண்ணிடுறீங்க. அப்படியே மனசுக்குள்ளே தமிழில் நினச்சி இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க. அது வந்து சரியாக படிக்க முடியல, ரீட் பண்ண முடியல. அதனால் தமிழில், தாய்மொழி தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரமாகும். சரியா? கீபோர்டை மாற்றுங்க. சரியா? நல்லது நடக்கணும்னா சில ரிஸ்க் எடுக்கணும். நான் எதுவுமே எடுக்க மாட்டேன், எனக்கு நல்லது நடக்கணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஜாதக புக்கை எடுத்துகிட்டு ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போக வேண்டியதான். சரியா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நிவாரணம் தான். ராசிக்கு பலன் சொல்கிறது எல்லாமே கெமிஸ்ட்ரி தான், அவுட் சோர்ஸ் தான். சரியா? ஒரு நிவாரணம் மாதிரி தான். சரியா நேர்களே? எப்படி மழை பெஞ்சா வெயில் அடித்தா நிவாரணம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நான் ஒரு நிவாரணத்துக்கு கொடுக்குறேன். மற்றது உங்களை ஜாதக லக்கண தசாபத்தியை பற்றி இருக்கும். அதுபோக இண்டிபெண்ட்டாக சில ராசிக்கு போடுவேன். கன்னி ராசிக்கு மற்ற 11 ராசியும் எப்படி இண்டிபெண்ட்டாக எந்த விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்கன்னு தனித்தனியாக போடுறேன். அதையும் பாருங்கள். இது வந்து பொதுவான ஒரு சர்வே. சரியா? புது சர்வே தான். தனிப்பட்ட முறையிலும் போடுறேன். கன்னி ராசிக்கு துலாம் ராசி எப்படி இருக்கும், விருச்சிக ராசி எப்படி இருக்கும், தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்கும் சொல்கிறேன். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி, இப்போ மேசராசி எந்த விஷயத்தில் கூட ஒத்து போக மாட்டாங்க. உங்ககிட்ட ஒத்து போக மாட்டாங்க. மேசராசி நேயர்கள் வந்து கன்னிராசிக்காரங்கிட்ட ஒத்து போக மாட்டாங்க. அடுத்து வந்து உங்கள் தம்பி தங்கச்சி அவங்களுக்கு பிடிக்காது. அதுபோல் திருமண வணக்கமும் நல்லா இருக்காது. சரியா? திருமண உறவு நல்லா இருக்காது, ஒத்து போகாது, எனக்கு நல்லா இருக்காது. உங்கள் நண்பர்கள், சொந்த பந்தம், உற்ற உறவினர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. காரிய ரீதியாகவும் உங்களுக்கு ஒத்து போகாது. நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் சரி, தொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி, மேசராசிக்காரன் ஒத்து போக மாட்டான்.
அதனால் மேச ராசியை தூக்கி கொஞ்சம் தனியாக வைக்கிறது நல்லது தான். அடுத்து ரிஷபம் ஒத்து போகும். இருப்பினும் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. அடுத்து வந்து உங்கள் தாயார் விஷயத்தில் அந்தளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா விஷயத்திலும் சரி, நீங்கள் வாங்குகிற வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு இதிலெல்லாம் அவங்களுக்கு அந்தளவு அக்கறை கொடுக்க மாட்டாங்க. அதில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுபோக நீங்கள் வந்து விவசாயம் தோட்டம் கிட்ட வளர்க்குறீங்கன்னா அதுலேயே அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதுபோக உங்கள் தூரதேசம் இப்போ நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ரிஷப ராசிக்காரனை கூட்டிகிட்டு வெளிநாடு போகிறீங்க, வெளி மாநிலத்தில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்தளவு கோஆர்டினேட் பண்ண மாட்டான். அவனுக்கு பிடிக்காது அது. சரியா? ஸோ தூரதேச அமைப்பு, வெளிநாடு வெளித்தொடர்புகள் உங்களுக்கு அதை ரசிக்க மாட்டாங்க அவங்க. இப்போ நீங்கள் வெளிநாடு போய்ட்டு வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா அது திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. சரியா? அந்த மாதிரி விஷயத்தில் வித்தியாசப்படுவாங்க. அடுத்து வந்து உங்கள் மூத்த சகோதர விஷயத்தில் வித்தியாசப்படுவாங்க. உங்கள் அக்கா அண்ணன் இவங்களாம் இருக்காங்களா, அவங்கள அந்த அளவுக்கு அவங்க ஹேர் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஆசைப்பாசமாக இருக்க மாட்டாங்க. அதுபோக உங்கள் ப்ராஃபிட் நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும், அதுலேயும் வந்து அவங்க அக்கறையாக இருக்க மாட்டாங்க ரிஷபராசி. மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நல்லா இருப்பாங்க. சரியா? அதனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சில ராசிகள் உங்கள்கிட்ட ஒத்துப்போகும், சில ராசிகள் உங்கள்கிட்ட சவாலாக இருக்கும், சில ராசி உங்கள்கிட்ட ஒத்துப்போகாது. ஆனால் எப்படி இருந்தாலுமே எல்லா ராசியுமே சில விஷயத்தில் உங்கள்கிட்ட ஒத்துப்போக மாட்டாங்க. அதை மட்டும் தான் சொல்கிறேன். அந்த மைனஸ் மட்டும் தான் சொல்கிறேன், நெகட்டிவ் மட்டும் தான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நியூட்ரலாக போயிடும். ஒன்று நியூட்ரலாக இருக்கும், இல்லைன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம். சரியா? ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா லாபம். நியூட்ரலாக இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. சரியா? பேலன்ஸ் பண்ணிடுவீங்க, மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே ரைட்டு, எதை வேணாலும் பேலன்ஸ் பண்ண முடியுது, தாங்க முடியுது அப்படின்ட்டு போயிடுவீங்க. மைனஸாக இருந்தால் தான் பிரச்சனை, நெகட்டிவாக இருந்தால் தான் பிரச்சனை. அடுத்து மிதுன ராசி எதில் நெகட்டிவாக இருக்கும் சார் அப்படின்னா, உங்கள் தம்பி தங்கச்சி அவங்களுக்கு ஆகாது. அதுபோக நீங்கள் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா அதில் கட்டையை கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற காரியத்தில் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அடுத்து உங்கள் குழந்தைகள் மேலே அந்தளவு ஆசைப்பாசமாக இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட அந்தளவுக்கு கோயில் குளத்துக்கு கூட வர மாட்டாங்க. பூஜை புனஸ்காரம் அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டாங்க. அதில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது. அப்பா வழி உறவு, உங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதிலெல்லாம் வந்து மிதுன ராசிக்கு பிடிக்காது. அதுபோக வந்து உங்களுடைய தூரதேச அமைப்பு, வெளிநாட்டு வெளிமான தொடர்புகள் உங்களுக்கு பிடிக்காது. அயனசேன போகம் அந்தளவு நல்லா இருக்காது. கணவன் மனைவி இருந்தாலுமே தாம்பத்தியத்தில் அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டாங்க. சரியா? படுக்கிற சுகத்தில் அந்தளவுக்கு பரிபூர்ணமாக திருப்தியை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து கடகம் எப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது சரியா? கடகம் பிடிக்கும். கடகம் வந்து ஓரளவு ஒத்து போகும். இருந்தாலும் சில விஷயத்தில் வந்து நீங்கள் தான் அவங்கள நாடி இருக்கணும். அது எப்படின்னா அவங்க வந்து நீங்கள் தான் அவங்கள வந்து இது பண்ணிகிட்டே இருப்பீங்க, டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து அவங்கள கொண்டாடுவீங்க. உங்கள் கொண்டாட்டத்தின் பேரில் உங்கள் மேலே கவனமாக இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து உங்கள் மேலே அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க. பட் வாட் எவர் மேபி அந்த இணக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. அடுத்து வந்து உங்கள் அம்மா அப்பாவை பிடிக்காது. உங்கள் அம்மா வழி உறவுகள் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய வெல்விஷ் அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சுக துக்கங்கள் கன்னிராசிக்கு கடகராசிக்கு அந்தளவு பிடிக்காது. உத்தியோகத்தில் உங்கள்கிட்ட அந்தளவு பங்கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கிற காரியம், உத்தியோகம், நீங்கள் திடீர்னு ஒரு இடத்துல கடன் படுறீங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போகுது, கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் ஒரு ஆள் உங்கள்கிட்ட வம்புக்கு வரான், பிரச்சனை பண்ணுறான், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா கண்டுக்காமல் போயிடுவாங்க. அது மாதிரி காரியத்தில் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்கள் செய்கிற காரியம், தொழில், வியாபாரத்துலேயும் அந்தளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, அதுலேயே வந்து பாராமுகமாக தான் இருப்பாங்க. டிஸ்டன்ஸுன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. கடகராசி வந்து சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் செய்கிற காரியம், தொழில், உத்தியோகத்தில் வந்து அந்தளவுக்கு அக்கறை எடுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு போயிடுவாங்க. மற்ற விஷயத்தில் உங்கள்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க. அடுத்து சிம்மம் வந்து குடும்பத்தில் டிஸ்டர்ப் ஆகும். சரியா? ஏன்னா ஏற்கனவே சிம்மம் வந்து ஆகாத ராசி, நேரடியாக குடும்பத்தை பாதிக்கும், கணவன் மனைவி உறவை பாதிக்கும். எந்த ஒரு உறவு வந்து கணவன் மனைவி உறவையும் குடும்பத்தையும் பாதிக்குதோ அந்த உறவு சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ சிம்மம் சரி கிடையாது, கண்டிப்பாக அந்தளவு சரி கிடையாது. ஆதிக்கம் செலுத்தும், குடும்ப விஷயத்தில் மூக்க நீட்டும், செலவு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்கள் பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் தள்ளிடும். அதுபோக உங்கள் குழந்தைகள் மேலே அந்தளவு பாசமாக இருக்காது, உங்கள் லாபத்தை எதிர்பார்க்காது, உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி, லாபம், அதிர்ஷ்டத்து மேலே அந்தளவு நம்பிக்கை இருக்காது. ஸோ சிம்மம் வந்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எனக்கும் அந்தளவு நல்லா இருக்காது. கணவன் மனைவி உறவுலையும் அந்த பரஸ்பர ஒற்றுமை, நம்பிக்கை இருக்காது. அடுத்து கன்னி ராசி, ஏக நட்சத்திரம் அப்படின்னா வந்தால் மொத்தமாக வரும், போனால் மொத்தமாக போயிடும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரே ராசி இருந்தாலுமே நட்சத்திரம் மாதிரி கல்யாணம் பண்ணணும், நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இவங்க பொதுவாக ஒரே ராசியாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து என்ன உடம்பிறந்த தம்பி தங்கச்சிக்கிட்ட அந்தளவுக்கு ஒத்துப்போக மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே காரியத்தில் இருந்தாங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகாது. உத்தியோகத்துலேயும் முதல் வரும். ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை பண்ணாங்கன்னா உத்தியோக ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும். தூரதேச அமைப்பில் நல்லா இருக்காது. சரியா? வெளிநாடு வெளி மாநிலத்தில் நல்லா இருக்காது. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வராது, பெருசாக பல்கெல்லாம் அடிக்க முடியாது. அதுபோக வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். தாம்பத்திய பிரச்சனை, அயனசேன போகத்தில் பிரச்சனை, வெறுப்பு இருக்கும். சரியா?
இருப்பினும் ஒரே ராசியாக இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதால் நினச்சிக்கிடுவாங்க. பிரிஞ்சு இருந்தாலும் மனதால் ஒன்றுபடுவாங்க. ஆனால் சேர்ந்துக்கிட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க. உடலால் பிரச்சனை இருக்கும், மனதால் ஒத்துமை இருக்கும். அப்படி கன்னிராசியும் சில நேரங்களில் பிரச்சனை வந்துடும். அடுத்து வந்து துலாம் ராசி வந்து எப்படின்னா காரிய ரீதியாக அவங்கள வச்சுக்கிறோம். சரியா, லாபத்துக்காக உங்களை வச்சுக்குருவாங்க. மற்றபடி உங்கள் மேலே அந்த அளவுக்கு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட நிறைய செலவு எதிர்பார்ப்பாங்க. உங்களை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்குருவாங்க. எங்கேனாச்சும் கூட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட பாக்கெட்டை காலி பண்ணிடுவாங்க, செலவு பண்ண வைப்பாங்க. உங்களுடைய சுகத்துக்கங்களை அந்த அளவுக்கு கலந்துக்க மாட்டாங்க. இன்டகிரேஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கணவன் மனைவி உறவு இன்டகிரேஷன், நட்பு, புரிதல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்காது. அதுபோக உங்கள் அப்பா விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்கிற வெற்றி, சக்ஸஸ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர், புகழ் இதுக்கெல்லாம் துலாமுக்கு பிடிக்காது. ஸோ துலாம் வந்து ஏதோ ஒரு சவாலான ராசியாக தான் கன்னி ராசிக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து விருச்சிகம் ஓரளவு நல்லா இருப்பாங்க. இருப்பினும் சில விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பண விஷயத்தில் கண்ட்ரோல் போடுவாங்க. குடும்பத்தில் பண விஷயத்துக்காக சண்டை போடுவாங்க. பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க. சரியா, கணவன் மனைவி இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு போராட்டமாக இருக்க தான் செய்யும். அதுபோக வந்து தூரதேச அமைப்பு, உங்களுக்கு கிடைக்கிற திடீர் அதிர்ஷ்டம் இதிலெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களுக்கு உடல்நல பிரச்சனை வந்தாலும் கண்டுக்காமல் இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் ஹெல்த் மேலே கேராக இருக்க மாட்டாங்க. காரியத்திலையும் கண்ணாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங், வாணிகம் எதாக இருந்தாலும் சரி, அதில் விருச்சிக ராசி வந்து அந்தளவுக்கு உடன்படாது. பிரிஞ்சு இருப்பாங்க. சரியா, பிரிஞ்சு இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியாக அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அடுத்து தனுசு வந்து கொஞ்சம் சவால் தான். தனுசு வந்து சவாலான ராசி தான். நெருப்பு ராசி, சவாலான ராசி தான், பிடிக்காத ராசி தான். தனுசு ராசி கன்னிக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. இருப்பினும் அவங்க வந்து எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப முரண்படுவாங்க அப்படின்னா, உங்களுடைய காரிய வெற்றி, நீங்கள் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து சேர்ந்து பார்ட்னராக இருந்து சிறப்பாக செய்ய மாட்டாங்க. அதுபோக உடன் பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்துலேயும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் உத்தியம் பண்ணாலும் அதில் ஒத்துக்கு போக மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணி சக்ஸஸ் ஆகணும், 2 பேரும் சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தனுசு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும், பெரிய ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தனுசு ராசியை வச்சு நீங்கள் பெருமை கொண்டாட முடியாது. சில ராசிக்காரங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை மேலே வெல்விஷராக இருப்பாங்க. நம்ம முன்னேறணும், நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும், கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா, அந்தளவுக்கு அவங்க உழைப்பை கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. தனுசு அந்தளவுக்கு இருக்காது. சரியா, நீங்கள் பெருசாக பேர் எடுக்கிறது, புகழ் எடுக்கிறது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாது. அடுத்து மகரம் ஒரு நல்ல ராசி தான். மகரம் கன்னி நல்லா பொருந்தும். இருந்தாலும் மகர ராசி வந்து சில நேரம் வந்து தாய் தாரத்துக்குள்ளே சண்டை வரும். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை வரும். இல்லைனா உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மாமனாருக்கு சண்டை வரும். இல்லைனா கணவனுக்கும் மாமனாருக்கு சண்டை வரும். குடும்ப உறவில் அந்த தாய், தாரம், கணவன், மாமனார் இது மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சுகதுக்கங்கள் அந்த அளவுக்கு இருப்பாங்க. காரிய ரீதியாக நல்லா இருக்க மாட்டாங்க. கர்மம் காரியத்தில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அயனச அனுபவத்திலும் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் பாராமுகம் காட்டுவாங்க. சரியா, கூப்பிட்ட நேரம் வர மாட்டாங்க, தூரமாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. சரியா, அது இருக்க தான் செய்யும். குறிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலத்திலலாம் இவங்களை கூட்டு போய் இருக்க முடியாது. திடீர்னு உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் உங்கள் பார்ட்னரை கூப்பிடுறீங்க அப்படின்னா வரமாட்டாங்க. குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி. சரியா, தூரதேச அமைப்புக்கு செட் ஆக மாட்டாங்க மகர ராசினியர்கள். அதே மாதிரி தொழிலையும் அந்தளவு செட் ஆக மாட்டாங்க. தொழில், இணக்கம், நண்பர்கள் அந்த விஷயத்தில் அந்தளவு செட் ஆக மாட்டாங்க. மற்றபடி மகர ராசி தனிப்பட்ட விஷயத்தில் கன்னி ராசி கூட நல்லா ஒத்துழைச்சி பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டிமெரிட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில ராசிகள் இந்த விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்கிறேன். மற்ற விஷயத்தெல்லாம் ஒத்து போவாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு இங்கே 1000 பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் என்னால் அனலைஸ் பண்ண முடியாது. அனலைஸ் பண்ணி சொல்லலாம். நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவேன். சில பேருக்கு சில விஷயங்கள் மேட்ச் ஆகும், சில பேருக்கு மேட்ச் ஆகாது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனையும் போட்டு நான் இங்கே பொது வெளியில் சொல்ல முடியாது. ஏதோ என்னோடய அப்சர்வேஷனில் சில விஷயங்களை சொல்கிறேன். தனி மனிதனுக்கு உண்டான குடும்பம், உத்தியோகம், தொழில், சரியா, அரசியல், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தொட்டு சொல்கிறேன். இது போக உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரெமெடி சொல்லுவேன். சரியா, நீங்கள் இப்படி சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒரு டாக்டராக இருப்பீங்க. சரியா, நீங்கள் டாக்டராக இருப்பீங்க, ஒரு கிளினிக் வச்சுருப்பீங்க. அந்த கிளினிக்கில் அவங்க கூட இருக்கிறவங்க யாரும் ஒத்து போகாமல் இருப்பாங்க. இதுக்கு என்ன சார் செய்யலாம்னா அதுக்கு சொல்லுவேன் நான். சரியா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து ஒரு பஸ் ஓனராக இருப்பார். அந்த ஓனருக்கு வந்து அங்கே உள்ள ஆள் ஒத்து போக மாட்டான், அங்கே உள்ள கிளீனர், கண்டக்டர் ஒத்து போக மாட்டான். இப்படி நிறையா இருக்குது. சரியா, மேட்சிங் இல்லாத அமைப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவி தான் சொல்ல முடியாது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒத்து போகாது, புருஷன் முன்னாடிக்கு ஒத்து போகாது, நண்பர்களுக்கு ஒத்து போகாது, அண்ணனும் அக்காவுக்கு ஒத்து போகாது, தம்பி தங்கச்சிக்கு ஒத்து போகாது, கடைக்காரனுக்கு வேலைக்காரனுக்கு ஒத்து போகாது, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒத்து போகாது. சரியா, அரசியல் கட்சி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒத்து போகாது, கவுன்சிலருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் ஒத்து போகாது, மாவட்ட செயலாளருக்கும் நகர செயலாளருக்கும் ஒத்து போகாது. இப்படி நிறைய அமைப்பு இருக்குது. சரியா,
மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒத்து போகாது. அது மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒத்து போகாது. இப்படிலாம் நிறையா இருக்குது சாமி. இதுக்கெல்லாம் என்னால் பஞ்சாயத்து பண்ண முடியாது. இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பிரச்சனை என்னென்னு கேட்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறேன். அடுத்து கும்பராசி. கும்பராசி எந்த விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க, தூரமாக இருப்பாங்க. கும்பராசி பொதுவாக கன்னிராசிக்கு சவாலான ராசி தான். உங்கள் லாபத்தில் அந்தளவுக்கு பங்கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் பெருசாக லாபம் சம்பாதிக்கணும், பெருசாக வரணும்னு எண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு சிறப்பாக உங்களை ஹேர் பண்ண மாட்டாங்க. உங்கள் தனிப்பட்ட நல்ல விஷயத்தில் கேர் பண்ண மாட்டாங்க. தனிப்பட்ட அக்கறை உங்கள் மேலே எடுக்க மாட்டாங்க. ஸோ கும்பராசி அப்படி போயிடுச்சு. மீனம் ஓரளவு பரவாயில்ல, இணக்கமாக இருப்பாங்க. உத்தியோக ரீதியாக ஒத்து போக மாட்டாங்க. உத்தியோக ரீதியாக எங்கன்னா ஒதுங்கி இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஒரு வேலையை வீட்டில் பார்க்குறீங்க, இதை சேர்ந்து பாரு அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. ஆமாம், உங்கள் வேலையை எங்கே எம்எல்ஏ திணிக்கிறீங்க, எனக்கு அது ஆகாது அப்படின்ட்டு அவங்க 10 அடி தள்ளி போயிடுவாங்க. அதேமாதிரி உங்கள் அப்பா விஷயத்தில் ஒத்து போகாது. மாமனார் அத்தை மாமியார் வித்தியாசத்தில் ஒத்து போகாது. தூரதேச அமைப்பு ஒத்து போகாது. சில நேரம் அயன சேன போகத்தில் வித்தியாசம் வரும். சரியா, படுக்கரை சுகத்துலேயும் அவங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்டகிரேஷன் இருப்பாங்க. சில விஷயத்தில் ஒத்து போக மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்க பணம் கொடுத்து உதவுறீங்கன்னா தடுப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, நீங்கள் பெரிய கருணைன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா, வீட்டோட வச்சுருங்க, ரொம்ப செலவு பண்ணாதீங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்து பொருளாதார ரீதியிலையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குடும்பத்திலையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பண விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்கள் கேஷ் ஃப்ளோவில் தலையிடுவாங்க. சரியா, நீங்கள் சம்பாதிக்கிறேன்னு செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீனம் அது கட்டையை கொடுக்கும். சரியா, டிஸ்டர்ப் பண்ணும். மற்றபடி மீனம் கன்னிராசிக்கு ஒரு பொருந்தும் ராசி தான். அதை முதலே சொல்லிட்டேன். ஓகே நேயர்களே, எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது போக அடுத்து வருகின்ற நாட்களில் தனித்தனி ராசிக்கு போடுறேன். ஒவ்வொரு ராசிக்குமே கன்னிராசி எந்தெந்த விஷயத்தில் உடன்படுவாங்க, வித்தியாசப்படுவாங்கன்னு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா தனித்தனி ராசிக்கு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு அது தேவையும் படும். சரியா, அதனால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ராசிக்கு வீடியோ போடணும்னா அதை கேளுங்க. சார் நான் கன்னிராசி, ரிஷபத்துக்கும் கன்னிக்கு எப்படி இருக்கும், மிதுனத்துக்கும் கன்னிக்கு எப்படி இருக்கும், விருச்சிகத்துக்கும் கன்னிக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வீடியோ போடுவேன். மெஜாரிட்டியாக வரணும். ஒரு மனிதனுக்காக ஒரு வீடியோ போட முடியாது. ஒரு 15 பேர் கேட்குறாங்க, ஒரு ராசியை பற்றி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு மொத்தமாக போடுவேன். நான் என்னோட அனலைஸ் பண்ணி நான் போடுவேன். அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க, சார் கன்னிக்கும் விருச்சிகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 10-15 பேர் மொத்தமாக கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ போடுவேன். வீடியோ போடும்போது அதை பற்றி தனியாக பேசலாம், அனலைஸ் பண்ணலாம். சரியா, பர்டிகுலர் 2 ராசிக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அதை தனியாக நம்ம சொல்லலாம். அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா, கூடுதலாக சில தகவல் கிடைக்கும். இப்போ பொதுவாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா, ரேஷன் கடையில் அரிசி போடுற மாதிரி தான். பொதுவாக வீடியோ போட்டாலே என்ன, ரேஷன் கடையில் அரிசி போடுற மாதிரி தான். அவன் 20 கிலோனா 15 கிலோ தான் போடுவான், இல்லைனா பாதிக்கு தான் போடுவான். அது மாதிரி தான் எல்லாமே உண்மை தான். நான் எதையும் மறைக்கவே மாட்டேன். பொதுவாக ஒரு காரியம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். இந்த வானிலை அறிக்கை மாதிரி தான். மதுரை மாவட்டத்தில் மழை பெய்யுமாங்க. மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியிலும் மழை பெய்யாது. எங்கிட்ட 2 இடத்துல மழை பெஞ்சிட்டு போயிடும். ஆனால் பொதுவாக டிவியில் என்ன சொல்லுவான், மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை, எல்லா இடத்துலையும் கனமழை பெய்யாது, ஏதோ 2-3 இடத்துல பெய்யும், மற்ற இடத்துல வறண்ட வானிலையாக தான் இருக்கும். அது மாதிரி தான் பொது பலன்கள். பர்டிகுலராக வேணும்னா கேளுங்க. எல்லாமே நீங்கள் என்னை தட்டுற பொறுத்து தான் இருக்குது. தட்டுனா கண்டிப்பாக கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் கேட்டிங்கன்னா பொது ஜோதிடத்தில் வீடியோ போடுவேன். இது மட்டும் இல்லை, தசாபுத்தி, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. சந்திர திசை, சூரிய திசைலாம் சின்ன பிள்ளைகள் முடிஞ்சு போயிடும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இதுக்கெல்லாம் போடுங்க சார், லக்கண ரீதியாக போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன் நான். சரியா, உங்களுக்கு கூடுதலாக சில தகவல் தெரியும். நிறைய இருக்குது. ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல். இந்து மகா சம்சாரத்தை காட்டில் பெருசு. அதிலெல்லாம் நம்ம அளக்கவே முடியாது. அதனால் ஏதோ இறைவன் கொடுத்த அறிவு, என்னுடைய இன்வால்மெண்ட்டு, என்னோடய அனுபவம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஃபோனில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. சரியா, நான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். நீங்கள் உங்கள் அக்கறையில் கேட்பீங்க. உங்கள் அக்கறைக்கு என்னால் டக்குன்னு கோயின்சைட் ஆக முடியாது. சரியா, அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் அதுக்காக தான் நம்பர் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் நம்பர் ஏன் கொடுத்துருக்கிறேன்னா, பர்சனலாக ஜாதகம் செக் பண்ணுறதுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்கள் நம்ம போதி ஜோதிடர் கமெண்ட்ஸில் போனாலுமே நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன். நான் சும்மா சொல்லிவிட்டு அப்படியே போகிற ஜோதிடர் கிடையாது. நம்ம கமெண்ட் பாக்ஸில் போனாலே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன், நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருப்பேன். சரியா, ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.